வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாம்ப் மல்டிமீட்டர் அன்பாக்சிங், அப்புறம் ஃபுல் டெமோ, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாம்ப் மல்டிமீட்டர் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 350 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 4000-5000 வரைக்கும் கூட போகுது. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஒரு ரெட் கலரில் இருக்க கிளாம்ப் மல்டிமீட்டர். வந்தது எல்லோ கலரில் வந்தது. சுத்தமாக ஆனே ஆகலை. ஏற்கனவே போயிட்டு ரிட்டன் வந்தது நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் தயவுசெய்து ரிட்டன் பண்ணிவிட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்தோ அமேசான்லேருந்தோ புதுசாக ஒன்று வாங்க பாருங்கள். இதில் பிராண்ட் மென்ஷன் பண்ணாததுக்கு காரணம், ஒரே பிராண்டை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு வேறு நேமில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் கம்மியோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சீப் ரேட்டாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி இந்த கிளாம்ப் மல்டிமீட்டர் யாருக்கு யூஸ் ஆகும், யாருக்கு தேவைப்படாது அப்படின்றதையும் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சாதாரண மல்டிமீட்டர் ஒரு 200 ரூபாய்க்கு கிடைக்கிற மல்டிமீட்டர் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். நார்மல் மல்டிமீட்டரில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க முடியுமோ அதே தான் இதுலேயும் பார்க்க முடியும். டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ், ஏசி கரண்ட்டு, ஓம், கன்டினியூட்டி பஸ்ஸர், அதே மாதிரி நம்ம அளந்த டேட்டாவை அப்படியே நிப்பாட்டி வைக்கிறதுக்கு டேட்டா ஹோல்டு, இந்த ஆப்ஷன்லாம் அதில் இருக்குது. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிளாம்ப் மீட்டருக்கும் மல்டிமீட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த சின்ன கிளாம்ப் தான். அந்த கிளாம்ப் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா, அதாவது பாசிட்டிவ் சைட் போகும்போது அந்த வயரில் வச்சுட்டு ஆம்ப் அளக்கிறதுக்கு நம்ம வயரை கட் பண்ணாமலே இதில் அளக்க முடியும். அதை பின்னாடி நம்ம ப்ராக்டிக்கலாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கிளாம்ப் மீட்டரை ஒரு சின்ன பேக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. சேம் ப்ராடக்ட்டில் வேறு பிராண்ட் நேம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த பேக்கில் கூட எந்த நேமும் கிடையாது. பேக்கை கரெக்டாக ரேப் பண்ணியிருக்காங்க. இது பழசு. நம்ம முன்னாடி மஞ்சள் வந்துச்சு, இதுக்கு பதிலாக மாறி வந்ததுன்னு சொன்னேன்ல. அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக பார்க்கும்போது அதில் கவர் ரேப் கூட கிடையாது. உள்ளே பேட்டரி தனியாக கழட்டி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் தனியாக பேட்டரி எதுவும் கொடுக்கல, அதுக்குள்ளேயே இருக்கும் போல் இருக்குது. இதை தவிர்த்து அந்த பேக்குள்ளே ரெட் அண்ட் பிளாக் கேபிள் இருக்குது. அப்புறம் சைடில் பவுச் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதில் யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. கேபிள் சாதாரண 200 ரூபா மல்டிமீட்டர் கொடுக்குற கேபிளை விட கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி இருக்குது. ரெட் கேபிளை பாசிட்டிவுக்கும், பிளாக் கேபிளை நம்ம காமனுக்கும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து யூசர் மேனுவல். அதில் பேசிக்காக அந்த கிளாம்ப் மீட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வோல்ட்டை எந்த அளவுலேருந்து எந்த அளவுக்கு வரைக்கும் அளக்க முடியும், ஆம்பை எந்த அளவுலேருந்து எந்த அளவு வரைக்கும் அளக்க முடியும், ஆம்பு, வோல்ட்டு, ஓம்ஸு, இதெல்லாம் எந்த அளவுலேருந்து எந்த அளவு வரைக்கும் அளக்க முடியும் அப்படின்ற மாதிரி லிமிட்லாம் அதில் இதில் போட்டிருக்காங்க. எந்த பட்டன்ஸ் எதை சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவரை இப்போ பிரிச்சிடலாம். ஏற்கனவே வந்த எல்லோ கலர் கிளாம்ப் மல்டிமீட்டரை விட இது சூப்பர் குவாலிட்டியில், நல்லா பிளாஸ்டிக் குவாலிட்டியில் நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, அதை விட நல்லா ஸ்டெடியாகவும் இருக்குது. கிளாம்ப் மீட்டரில் தான் ஸ்பெஷல். இதை கிளாம்ப் பண்ணி நம்ம ஆம்பை கட் பண்ணாமல், வயரை கட் பண்ணாமல் உள்ள இடையில கொடுத்தே தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாதியில் இருக்க ஆப்ஷன்ஸ் தான் மறுபாதியிலையும் வரும். ஸோ எந்த பக்கம் நீங்கள் திருப்பினாலுமே இந்த சைடும் அதே ஆப்ஷன் தான், மறு சைடும் அதே ஆப்ஷன் தான். மல்டிமீட்டரில் 360 டிகிரி திருப்பணும். இதில் 180 டிகிரி திருப்பினாவே ஃபுல் ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிரும். இதிலே கார்ட்ஸும் இருக்குது, அதை பின்னாடி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணலாம். டேர்ன் பண்ணுற நாப்பு நல்லா ஸ்டெடியாக ஃப்ரீயாகவே இருக்குது. வோல்ட்டு, ஆம்பியர், ஓம்ஸ் அளக்கிறதுக்கு கீழே போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலர் போர்ட்டில் நம்ம பாசிட்டிவ் அந்த ரெட் கலர் வயரை மாட்டணும். காமனில் பிளாக் கலர் மாட்டணும். அந்த எக்ஸ்டர்னல்ன்ற வயர் மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படாது. சேம் மல்டிமீட்டரில் இருக்க மாதிரியே தான். அதுலேருந்து எந்த சின்ன டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு கிளாம்ப்னு தனியாக ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேட்டா ஹோல்டு. இதில் நம்ம ரீடிங் எடுத்த பிறகு இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டா அழியாமல் அப்படியே இருக்கும். நம்ம கை மட்டும் நுழையிற இடத்துலையோ இல்லைனா ஒரு இருட்டான இடத்துலையோ நம்ம போய் அளக்குறோம்னா தனியாக எடுத்து இதை திருப்பி நம்ம ரீடிங் மிஸ் ஆகாமல் பார்க்குறதுக்கு இந்த டேட்டா ஹோல்டு யூஸ் ஆகுது. டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வர்ற அந்த டேட்டா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றோம். அப்புறம் திருப்பி இந்த டேட்டா ஹோல்டை ரிலீஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது போகும். அந்த பிளாஸ்டிக் கிளாம்புக்குள்ளே ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான கம்பிகள் கொடுத்துருக்காங்க. கிளாம்ப் மீட்டரும் அந்த கிளாம்ப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃபிட்டாக, சின்னதாக, ஸ்டெடியாகவே இருக்குது. பின்பக்கம் 9 வோல்ட் பேட்டரியை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த எல்லோ கலர் கிளாம்ப் மல்டிமீட்டரில் தனியாக கழட்டி கொடுத்துருந்தாங்க. நம்ம தான் தனியாக போய் மாட்டுற மாதிரி இருந்தது. மல்டிமீட்டரில் சின்ன ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்களால் செய்ய முடியும். இந்த கிளாம்ப் மல்டிமீட்டர்லேருந்து டைரக்ட் கரண்ட்டில் 1 வோல்ட்லேருந்து 1000 வோல்ட் வரைக்கும் அளக்க முடியும்.
அதே மாதிரியே நம்ம ஆல்டர்னேட் கரண்ட்டு ஏசி கரண்ட்டில் வந்து உங்களுக்கு 1 வோல்ட்டிலேருந்து 750 வோல்ட் வரைக்கும் அளக்க முடியும். இதே நீங்கள் ஆம்ப் கனெக்ட் பண்ணிங்கன்னா 1 ஆம்பியர்லேருந்து 1000 ஆம்பியர் வரைக்கும் இதில் நம்ம பார்க்க முடியும். ஓமில் நம்ம 2000 மில்லியன் ஓம் வரைக்கும் இதில் செக் பண்ண முடியும். இது தவிர மல்டிமீட்டரில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கண்டினியூட்டி செக்கும் இருக்குது. கண்டினியூட்டி செக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிசிபி போர்டில் இடையில ஏதாவது பார்ட்ஸ் போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும், அப்புறம் பெரிய கேபிளில் இடையில பிட்டு ஏதாவது விலகி போயிட்டு இல்லை எலி கடிச்சு எதுவும் விலகி இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணுறதுக்கு 2 ஓரத்துலையும் வச்சு பார்க்கும்போது பீப் சவுண்டு வந்துச்சுன்னா கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம், பீப் சவுண்டு வரலைன்னா கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ கிளாம் மல்டிமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். இப்போ லோயஸ்ட் ஆம்பியர் செட்டிங்ஸில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளாம்ப் ஆப்ஷனில் ஆம்பியர் மட்டும்தான் செக் பண்ண முடியும். அதில் ஆம்பியர் செக் பண்ணுறதுக்கு நிறைய ஆம்ப் எடுக்கிற ஒரு டிவைஸ் வேணும். நம்ம வந்து மைக்ரோவேவ் எடுத்திருக்கோம். மைக்ரோவேவில் வயரில் நம்ம செக் பண்ணும் போது பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒரே வயரில் போகும். ஸோ அதில் கிளாம்ப் பண்ணும் போது எந்த டேட்டாவும் காமிக்காது. நம்ம பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக வயர்களை பிரித்து அது மூலமாக அளந்தால் மட்டும்தான் தனித்தனியாக ரீடிங் காமிக்கும். ரெண்டுமே மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். இது மைக்ரோ ஓவனுக்கு பவர் போகிற கேபிள்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரெட் வயரை மட்டும் எடுத்துகிட்டு, அதாவது பாசிட்டிவை மட்டும் எடுத்துகிட்டு, அதில் மைக்ரோ ஓவன் ஆஃபாக இருக்க ஸ்டேஜில் பார்த்தோம்னா 0 தான் காமிக்குது. இப்போ மைக்ரோ ஓவனை ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். 5.2 ஆம்பியர் வந்து இந்த மைக்ரோ ஓவன் எடுக்குது. அடுத்து இப்போ நெகட்டிவ் வயரில் பார்க்கலாம். நெகட்டிவ் வயரில் 5 ஆம்பியர் காமிக்குது. அடுத்து எர்த் வயரில் எதுவும் ஆம்பியர் மூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். 0 தான் காமிக்குது. இந்த கிளாம்ப் ஆப்ஷனை வச்சு ஆம்பியர் மூவ்மெண்ட்டையும் வந்து சோலார்லாம் பதிக்கிறாங்கல்ல, அப்போ வந்து ஆம்பியர்லாம் எந்த லெவலில் இருக்குது வருது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெட் கேபிளை பாசிட்டிவ் சைட்லேயும் பிளாக் கேபிளை காமன்லேயும் மாட்டியாச்சு. இப்போ கிளாம் மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடில் இருக்க ஆப்ஷன் தான் இன்னொரு சைடும் வரப்போகுது. ஸோ ஆம்பியர் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கீழே அது தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டிங்ஸையும் நீங்கள் மாற்றும் போது ஆப்போசிட்லேயும் அதுதான் வரும். ஆனால் மல்டிமீட்டரில் இருக்க மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஒரு சைடில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் இன்னொரு சைடும் வர்றதுனால கம்மியான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பெரிய லெவலில் ஆம்பியரையும் வோல்ட்டையும் ஓம்ஸையும் அளக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீட்டுக்கு வர ஏசி கரண்ட்டில் எத்தனை வோல்ட் வருது அப்படின்றத கிளாம் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். வெறும் 186 வோல்ட்டு தான் வருது. இது வீட்டுக்கு வரதுலேயே ரொம்ப மோசமான ஒரு வோல்டேஜ்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 40-50 வோல்டேஜ் குறைஞ்சின்னா அதுக்கு பேர் தான் அரை கரண்ட்டு. சாதாரணமாக வீடுகளுக்கு 230 வோல்ட் வரணும். இப்போ ஏசி வோல்டேஜ் பார்த்தோம். அடுத்து டிசி வோல்டேஜ் பார்க்கலாம். முன்னாடி சொன்ன கான்ஸ் என்னென்னா அதுதான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாக வந்து AA பேட்ரி, AAA பேட்ரி எல்லாமே வந்து 1.5 வோல்ட் வரும். ஆனால் இதில் நம்ம காமிக்கிறது 1 வோல்ட் தான் காமிக்குது. என்ன காரணம்னா இது ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணி தான் காமிக்கும். 1 வோல்ட்லேருந்து 1000 வோல்ட் வரைக்கும் காமிக்கிறதுனால இதனால் பாயிண்ட் வச்சுலாம் காமிக்க முடியாது. 1.5, 1.44 அப்படின்றதெல்லாம் வந்து மல்டிமீட்டர் தான் பார்க்க முடியும். இதில் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறதுனால கரெக்டான ஃபிகரை வந்து காமிக்காது. இப்போ 2 பேட்டரி அனுப்பிச்சி வச்சுருக்கோம். வெறும் 2 வோல்ட் தான் காமிக்குது. கிட்டத்தட்ட 288 இந்த மாதிரியான வோல்ட் காமிக்கணும். அடுத்து கன்டினியூட்டி செக் பண்ணலாம். இந்த கன்டினியூட்டியை வச்சு நம்ம பிசிபியில் ஏதாவது ஒரு காம்பனண்ட் போயிருந்துச்சுன்னா கூட அதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பெரிய நீளமான கேபிளில் கட் ஆயிருச்சுன்னா அது கட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் இந்த கன்டினியூட்டி மோடு வந்து யூஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு டயோடு ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆனோட்லேருந்து காத்தோட் சைடு வந்து நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து ஃபங்க்ஷன் ஆகலைன்னா ரெண்டுமே கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு பீப் சவுண்டு வரும். கனெக்ட் ஆகலைன்னா இது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து ஒரு வயரில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வயரில் எந்த கட்டுமே இல்லை. அடுத்து ஓம் செக் பண்ணுற ஆப்ஷனில் செட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ரெசிஸ்டர் எத்தனை ஓம்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெசிஸ்டரை எந்த பக்கம் மாற்றி வச்சாலும் அது கரெக்டாக தான் காமிக்கும். 5600 ஓம்ஸ் காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா 5% கூடலாம் குறையலாம். நீங்கள் இண்டஸ்ட்ரி லெவலில் பார்த்தா தான் இந்த கிளாம் மீட்டர் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பிசிபி செக் பண்ணுவீங்க, இல்லை சாதாரணமாக ஒரு கேபிளை செக் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதாரண ஒரு மல்டிமீட்டரே போதுமானது. சோலார் பேனல்லாம் மாட்டும் போது நீங்கள் செக் பண்ணணுன்னா கண்டிப்பாக கிளாம் மீட்டர் வந்து வாங்கலாம். மற்றபடி மல்டிமீட்டரில் வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன், சின்ன சின்ன பேட்ரிஸில் இருக்க சின்ன சின்ன அளவுகளையும் கூட கரெக்டாக காமிக்கணும்னா நீங்கள் மல்டிமீட்டர் தான் வாங்கணும். ரவுண்டாக ஒரு ஃபிகர் வேணும், இல்லை பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாம் மீட்டர் வாங்கலாம். ப்ரைஸுமே மல்டிமீட்டரோட 2 மடங்கு இருக்குது. இவ்வளோ அதிக அமௌண்ட் கொடுத்துட்டு இந்த கிளாம் ஃபங்க்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கலாம். சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறவங்க, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக நான் கிளாம் மீட்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதில் ஆம்பியர் மட்டும்தான் அந்த கிளாம் ஃபங்க்ஷனில் செக் பண்ண முடியும். அப்புறம் எப்படி நம்ம ஒரு டிவைஸ் வந்து எத்தனை வாட்ஸ் எடுக்குது அப்படின்றது எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா
ஆம்பை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கிளாம்ப் ஆப்ஷனில் வச்சு செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எத்தனை வோல்டேஜ் வருது அப்படின்றத நீங்கள் சும்மா ஒரு ப்ளக் பாயிண்டில் கூட வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ரெட் கேபிளையும் பிளாக் கேபிளையும் வச்சு அது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கிறதா வாட். என்கிட்ட ஏற்கனவே மல்டிமீட்டர் இருந்தது. அதில் ஏசி கரண்ட் செக் பண்ணுறேன்னு வைக்கும்போது புகஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து அதிக பவர் இருக்கனால இதில் அழகாக காமிக்குது. நீங்கள் மெயின் ஏசி கரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இந்த கிளாம் மீட்டரு உங்களுக்கு நான் சொன்ன வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா மட்டும் வாங்குங்க. இதோட அமேசான் லிங்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.